அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டு ஆயுத பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். உங்கள் வீட்லலாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க? என்னென்ன வச்சுலாம் படையல் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள் கமெண்டில். கமாண்டுன்றது எனக்கு வந்ததே இல்லை இது நாள் வரைக்கும். ஒரு 4 பேர் நல்ல விதமாக 4 கமாண்டு பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாவு பாக்கெட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் சுண்டல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பித்தேன். 6 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு சாமி கும்பிட. அப்போ தான் நல்ல நேரமும் இருந்துச்சு. அந்த டயத்தில் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயுமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நான் செய்கிற வேலைகளுக்கு தேவையான பொருட்கள் சீலிங் மிஷினு, வெயிட் மிஷினு, கிரைண்டரு இதை தான் இன்றைக்கி சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட வச்சேன். நம்ம செய்கிற தொழிலை மதித்து கும்பிட்றது தான் ஆயுத பூஜை. எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்கிற தொழில் வந்து சிறுசோ பெருசோ அதுதான் நமக்கு கை கொடுக்கும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான நேரத்துக்கு நமக்கு அது ஒரு கை கொடுத்து நமக்கு ஒரு உதவி பண்ணுது. இதுவே நாளைக்கு ஒரு பெரிய லெவலில் போகக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் வரலாம். அப்படி நினச்சி தான் ஒவ்வொரு வேலையும் நான் எடுத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுவுமே என்னோடய சிறு தொழில் தான். இந்த ஓடிஜிக்கு ஒரு சின்ன பூஜையும் போட்டாச்சு. சந்தன குங்குமம்லாம் வச்சு பூ போட்டு இதுக்கு ஒரு தீபாரணையெல்லாம் காமிச்சு ஒரு பூஜையை போட்டாச்சு. எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருளையுமே விட்டு வைக்கல. எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு சாமி கும்பிட்டோம். ஏன்னா எல்லா நாளுமே நமக்காக அது உழைக்குது. அதுக்காக இன்றைக்கி நம்ம வேலை செய்யும்போது செஞ்சுட்டேன் திருப்தியாக. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்தோம் இன்றைக்கி. நான் வீட்டில் உள்ள வேலையை ஃபுல்லாக நான் பார்த்தேன். அவங்க வந்து வண்டியை ஃபுல்லாகவே அவங்க கழுவி அவங்க சுத்தம் பண்ணி அவங்க ரெடி பண்ணாங்க சாமி கும்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டு ஆயுத பூஜை இப்படி தான் சந்தோஷமாக நல்லபடியாக போச்சு. உங்கள் வீட்டு ஆயுத பூஜை எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.